Valley View Point. Relief and rescue vehicle. Hi friends, welcome to my channel PG Cameras Polam Road Trip. நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலா நல்லா இருக்கேன். அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற வனவிலங்குகளோட சேட்டையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அந்த இயற்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்க வாழ்ற மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் நாம ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சுற்றுலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இருக்கு. நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஆனைமலை புலிகள் காப்பகத்தை சேர்த்த டாப் ஸ்லிப் மற்றும் பரம்பிக்குளம் சுற்றுலா தாங்க அது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சுற்றுலா பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம வால்பாறை போறப்ப பொள்ளாச்சில இருந்து அம்பரம்பாளையம் ஆலியார் வழியாவும் இந்த டாப் ஸ்லிப் போறதுக்கு பொள்ளாச்சில இருந்து ஆனமலை வேட்டக்காரம்புதூர் சேத்துமலை வழியாவும் போற மாதிரி இருக்கும். ரைட் சைடு இருந்து வர ரோடு தாங்க பொள்ளாச்சில இருந்து வர்றது. நாங்க வந்து உடுமலைப்பேட்டில வந்தது நாமு சுங்கத்துல இருந்து இப்படி போறோம். இப்ப நம்ம லெஃப்ட் திரும்பி போவோம். இதுதாங்க ஆனமலை. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஃபேமஸான மாசாணி அம்மன் கோவில் இருக்கு. இதாங்க அந்த கோவிலோட ஒரு என்ட்ரன்ஸு. நீங்கள் சப்போஸ் இந்த கோவிலுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். அந்த கோவிலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன். நாம் போகிறது ஃபுல்லாக காடு அப்படிங்கிறதுனால அங்கே ஹோட்டல் பெருசு அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதனால வந்து நான் காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து வேட்டக்காரம்புதூர் தாண்டினோடனே ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்புனோம். நம்மளோட டாப் ஸ்லிப் பயணம் இங்கே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த ஆனமலை டு சேத்துமடை வரைக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் வந்து கொடை மாதிரி நம்ம வரவேற்கிற மாதிரி ஒரு அழகான ரோட்டுக்குள்ளே தான் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். பொள்ளாச்சிலேருந்து இந்த சேத்துமடை செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் ஒரு 45 நிமிஷம் பயண நேரமும் எடுக்கும். நம்ம இந்த ஆனமலையிலேருந்து சேத்துமடை போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் 1/2 hour டைமும் எடுக்குங்க. சேத்துமடை வந்துட்டோம். சேத்துமடையிலேருந்து இந்த ரைட் சைடு கட்டில் திரும்பணுங்க. போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. இந்த கட்டுக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். அப்போ தான் அந்த செக் போஸ்ட் வருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக தாங்க போகும். பெரிய ரோடெல்லாம் இருக்காது. ஆனால் ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குங்க. வாங்க போகலாம். அங்கங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க நம்ம டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போய்க்கலாம். போகிற வழி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தென்னை மரங்களும் மாமரங்களும் சூழ்ந்த மாதிரி தோப்புகளுக்குள்ளே தான் போகிற மாதிரி அந்த ரோடு இருக்குங்க. பெரிய போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஆனைமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி. இதுதாங்க சேத்துமடை செக் போஸ்ட்டு. இது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கிறது. இங்கே வந்து நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ட்ரி ஃபீ எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வண்டிக்கு 50 ரூபாயும் பெர் பர்சனுக்கு 30 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபீ. இது செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குங்க. அங்கே பாத்ரூம் வசதி இருக்குது. 10 ரூபாய் நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேத்துமடை செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி இந்த டாப் ஸ்லிப் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்க்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வண்டியை வந்து எது பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து இந்த மாதிரி பரம்பிக்குளம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குங்க. அது வழியாகவும் நம்ம வரலாம். ஆனால் வந்து லிமிட்டட் டைம் தான் அந்த பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காலையில் 7 மணி சாயந்தரம் 4 மணி மட்டும்தான் அந்த பஸ் இருக்குது. ஸோ அதில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் வந்து காரில் போயிருந்தோம். சேத்துமடை செக் போஸ்ட் தாண்டி இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. நமக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு தாங்க. அங்கே வர்றப்பே சொல்லி தான் அனுப்புவாங்க, நம்ம நடுவழியில் எங்கேயும் வண்டியை நிப்பாட்டக்கூடாது, அது மாதிரி இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் நம்ம உள்ளே போயிட்டுருப்போம். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோ ஏர்டெல் அது மாதிரி மொபைல் நெட்ஒர்க்லாம் வந்து கட் ஆகிடுங்க. பிஎஸ்என்எல் மட்டும்தான் அங்கே எடுக்குது. ஏம்பா டீப் ஃபாரஸ்ட் தான். நல்லா ரெண்டு பக்கம் பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இருக்குது. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஹேர்பின் பெண்டு மாதிரி அந்த மாதிரியே இருக்காது. ஆனால் வளைஞ்சு வளைஞ்சு மட்டும் ரோடு போகுங்க. மலை ஏறுற மாதிரியே இருக்காது, சிரமமே தெரியாது. வளைஞ்சு 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 தான் போகுங்க ஆனால் ரோடு.
நிறைய இடங்கள்ல இது மாதிரி யானையோட லத்திய பார்த்தோங்க. யானைகள்லாம் நைட்டு நடமாடுற இடம் தான் மூங்கில் காடு. அந்த மாதிரி காட்டுக்குள்ளதான் நம்ம போவோம். ஒரு 1/2 hour டைம் ஆகுங்க இந்த சேத்துமடை செக் போஸ்ட்ல வந்து டாப் ஸ்லிப் நாம போறதுக்கு. 2 பக்கமும் ஏதாவது அனிமல்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். கொஞ்சம் நாங்க ஸ்டார்ட் பண்ணது வெயில் நேரம் ஒரு 11:30 மணி அப்படி ஆயிடுச்சு. அதனால வந்து இங்க ஒன்றும் தெரியல. ஆனா அங்க டாப் ஸ்லிப் போன உடனே நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். ஆனைமலை புலிகள் காப்பகம் முலாந்தி வனச்சரகம். இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம அங்கேயே வந்து ஃபீ எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் போகிறப்ப யாரும் கேட்கல. இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப்லேயும் நம்ம ஜங்கிள் சஃபாரி போகலாம். அப்புறம் வந்து பரம்பிக்குளத்துலேயும் போகலாங்க. இதாங்க அந்த டாப் ஸ்லிப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டரு. அது மாதிரி அவங்களோட கேன்டீன், அவங்க குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே வந்து இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கவும் சூப்பரான பிளேசஸ் இருக்குது. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் சஃபாரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஜீப்பில் போய்க்கலாம். அவங்களோட ஜீப்பில் வந்து பே பண்ணி போய்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இங்கே தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதாங்க அந்த வெப்சைட்டு atrpollachi.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நீங்கள் அங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இந்த ஜங்கிள் சஃபாரி போகிற டைமிங்ஸும் கொடுத்துருக்கேன். அது மாதிரி அந்த சஃபாரியோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்புறம் இது மாதிரி பழங்குடியினரோட டான்ஸ் கூட இருக்குங்க. அது வந்து ஒன்லி வந்து அங்கே தங்குறவங்களுக்கு மட்டும்தான். அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. அது மாதிரி நம்ம முதுமலையில் இருக்கிற மாதிரி இங்கே கோழி கமுதி எலிஃபென்ட் கேம்ப் கூட இருக்குங்க. அங்கே வந்து எலிஃபெண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் கூட பார்க்கலாம். அதுவும் வந்து அங்கே மாதிரியே இங்கேயும் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். ஸோ 7:30க்கெலாம் இங்கே வந்துட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டா கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து டாப் ஸ்லிப்பில் ஜங்கிள் சஃபாரி போகலைங்க. ஏன்னா நான் அவங்களோட வெஹிக்கிளில் தான் போகணும் அப்படிங்கிறதுனால, இல்லை அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால போகலை. நாங்கள் வந்து சரி பரம்பிக்குளத்தில் போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடி இருக்கிற இந்த 4 ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு தாங்க. 3500லேருந்து இந்த ஸ்டேலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் வந்து நாங்கள் திரும்பி வர்றப்போ நிறைய மான் கூட்டம் மயிலெல்லாம் பார்த்தோம். வர்றப்போ அது காமிக்கிறேன். போகிறப்போ வந்து எங்களுக்கு சூப்பரான ஒரு அனிமலோட சைட் கிடச்சிது. இது எல்லாமே நம்ம வந்து அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க தங்க முடியும். ஆமாங்க, ஒரு நாள் இருக்காங்க. அவங்க கூட இருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட்காரங்க வந்துங்க. டே அண்ட் நைட் நம்ம கூட இருப்பாங்க. அப்படியே நிப்பாட்டுங்கண்ணா. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். மரம் அணில் இதெல்லாம் வந்து சிங்கவால் குரங்கு. இந்த பக்கம் இல்லை வேண்டாங்க. இங்கே போகிற அப்போ அது போகிறப்ப குரங்கு எவ்வளோ பெருசு. எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டு நல்லா எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டு தெரியுங்க. அந்த அவரு ஒரு 4-5 குரங்குங்க. இது வந்து சிங்கவால் குரங்கு இல்லையாம. இது பேர் வந்து நீலகிரி லங்கோர் வகை குரங்குகள். இது வந்து நிறைய பார்த்தாங்க. நாங்கள் போகிறப்ப வர்றப்பெல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்தோம். சிலது மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சவாரி இருந்துருக்கீங்க. அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இல்லை. 2 பக்கமும் மூங்கில் காடு. அதை உடைச்சு சாப்பிடும் யானை. அதோட மீன் சாப்பாடு அதான் இளம்பூங்கி அதோட இது தலை. 2 பக்கம் அதான் மூங்கில் காடு. இந்த டாப் ஸ்லிப்ல மூங்கில் காடு மற்றும் வனங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால இங்க வந்து நிறைய படங்கள் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழ் படங்கள்ல முக்கியமா சொல்லணும்னா கும்கி, அப்புறம் வந்து மைனால அந்த ஃபாரஸ்டா வர்ற காட்சிகள், அப்புறம் 90sல வந்து சூரியன் படத்தோடது, அந்த மாதிரி நிறைய படங்களோட ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வர சீன்ஸ் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளதான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மூங்கில் அரிசி இருக்கு. மூங்கில் அரிசி ஆமா, ரொம்ப நல்லதாமா, சுகருக்கெல்லாம் நல்லதும்பாங்க. மயில் பாத்தீங்க? அப்பா மயில் பாத்தீர்களா? அப்பா முன்னாடி பாருங்க. அது மாதிரி நிறைய மயிலும் பார்த்தங்க. ரோட்ல இந்த புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வண்டி வர சத்தம் கேட்டதுன்னா டக்குன்னு உள்ள போயிடுது. ஆண் மயில் பெண் மயில் அது மாதிரி நிறைய இருந்ததுங்க மயிலுமே. இந்த டாப் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க. அந்த தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்குது.
அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பரம்பிக்குளம் செக் போஸ்ட் வந்துடுங்க. பரம்பிக்குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இதாங்க அந்த என்ட்ரன்ஸு. மேலே வந்து புலியெல்லாம் படுத்துருக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த செக் போஸ்ட்லேயும் நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குங்க. அங்கே வந்து நமக்கு என்ட்ரி ஃபீ வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு பிளேஸ் கூட அங்கே இருக்குங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீ பர் பர்சனுக்கு 30 ரூபாயும், வண்டிக்கு 85 ரூபாயும் காருக்கு வசூல் பண்ணாங்க. டிரைவருக்கு எடுக்க வேண்டியது இல்லைங்க. டிக்கெட்டு அங்கே வாங்கியாச்சு, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. நம்ம வாங்க உள்ளே போவோம். இந்த செக் போஸ்ட்டில் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு. அடுத்து என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா புள்ளிமான் கூட்டங்க. மான் மட்டும் எப்பயுமே தனியாக வராதாம்மா, ஏன்னா சிறுத்தை ஏதாவது வந்து அடித்து சாப்பிடும் அப்படிங்கிறனால கூட்டமாக தான் இருக்குமா. அதுவும் வந்து இது மாதிரி வெளியில தான் இருக்கும். காட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஏன்னா சிங்கம் புலிலாம் அடித்து சாப்பிட அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டமாக தான் இருக்குமா. இது மாதிரி அதுவும் ஓப்பன் பிளேஸில் தான் அது வந்து எப்பயுமே இருந்து சேஃபாக அது இருந்துக்குமாம்மா. அது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கூட்டமாக பார்த்தோம். ஆண்மான் பெண்மான், ஆண்மானுக்கு கொம்பு இருந்தது, பெண்மான் வந்து கொம்பு இல்லாமல் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. புள்ளிமான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஜூவில் போய் நம்ம விலங்குகளை பார்க்குறதுக்கும் காட்டுக்குள்ளே இப்படி இயற்கையாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அதோட நேச்சுரலாக அது சாப்பிட்றது, விளையாடுறது, இதெல்லாம் பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க உண்மையாகவே. அடுத்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இன்ஃபர்மேஷன் சென்டர் தாங்க. இங்கேருந்து தாங்க ஜங்கிள் சஃபாரிக்கு புக் பண்ணுறது, இங்கே தங்குறதுக்கு ரூம் ஸ்டேக்கு புக் பண்ணுறது, ட்ரெக்கிங்க்கு, அது மாதிரி எல்லாமே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் வந்து தங்குற ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரு. இங்கே தான் வந்து நம்ம அதுக்கு டிக்கெட் வாங்கணும். நம்ம ஜங்கிள் சஃபாரி, அதாவது காட்டுக்குள்ளே பயணம் போகிறதுக்கும் இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். அங்கே தங்குற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே அதுக்கும் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். அந்த சஃபாரியில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்கு ஃபோட்டோஸை உள்ளே வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரி ஃபீ எவ்வளோ வாங்கினாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் கார்லேயே போய்க்கிறோன்னு சொன்னதுனால ஒருத்தருக்கு 400 ரூபா, நாங்கள் 3 பேருக்கு 1200 பே பண்ணோம். அது மாதிரி இங்கே வந்து வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஒர்த்துங்க அது. இந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக அந்த ஃபண்டு வந்து யூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பரவாயில்லைங்க, கண்டிப்பாக போகலாம். இந்த ஜங்கிள் சஃபாரிக்கு ஒரு கைடும் நம்ம கூட அனுப்புவாங்க. அதுக்கு சேர்த்து தான் அந்த சார்ஜுங்க. நார்மலாக 3-4 காருக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனால் வந்து பை லக்கு என்னன்னு தெரில, எங்கள் கூட வர்றப்போ வேறு யாரும் எந்த வண்டியுமே வந்து ஜங்கிள் சஃபாரி வரல, எல்லாமே ஸ்டே பண்ண தான் வந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் காருக்கு மட்டுமே அந்த கைடு எங்கள் கூட வந்தார். திருமூர்த்தி மலை வரைக்கும் போகுது. ஓ சூப்பர், சூப்பர் வரைக்கும். ஓ, இந்த கைடோட பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் முத்துசாமி. நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டே வந்தார். வாங்க எல்லாத்தையுமே கேட்கலாம். டேமோட இது ஸ்டோரேஜ் இது மாதிரி. சரி சரி சரி. அது அது திருமூர்த்தி மலை காங்கேயம் வரைக்கும் போகுது. காட்டுக்குள்ளே வந்ததுனால அந்த பூச்சிகள் சவுண்டும் அப்புறம் அந்த நீர்த்தேக்க பகுதி அந்த இதை வந்து பார்த்துட்டே போகிற மாதிரி தாங்க. ரொம்ப தூரமே அந்த இது காட்சியை நம்ம பார்த்துட்டே போகிற மாதிரி தான் அந்த ரூட் இருக்குங்க. அவங்கள சளிச்சு போயிருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு. இங்கே மொத்தம் 4 வகையான பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. நீங்கள் வந்து வலசு. ஓ ஐலாண்டு. ஓ, அது பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியாது ஐலாண்டுக்கெல்லாம். இல்ல வீடியோல
சொன்னாங்க. கரடி 2-3 வீடியோவில் பார்த்தேன். அது ஆனால் ரொம்ப ரேரு கண்ணில் கிடைக்கிறது. இருந்து நெல்லியாம்பதி போகும், அப்படி வால்பாறை போகும். ஓ 250 யானை இருக்கா? ஓ சூப்பர். 40 டைகர். ஆஹா ஆடாங்கப்பா. இதெல்லாம் எப்படி நீங்க கணக்கு? இந்த ஜங்கிள் சஃபாரியில் மொத்தம் நம்ம 6 பிளேசஸ் பார்க்கலாங்க. அதில் வந்து ஒரு 2 இடம், ஒரு டேமும் ஒரு கன்னிமர தேக்குன்றதை மட்டும் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போகிறப்போ அலோவ் கிடையாது, பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடு பிளேசஸ் அப்படிங்கிறனால மிச்சம் இருக்கிற 4 பிளேசஸும் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட லக்கு தாங்க. காலையில் நேரமும் சாயந்தர நேரமும் பார்த்தா நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போனது மத்தியானன்றதுனால மான் கிடச்சிது, அந்த ரங்கூன் வகை குரங்குகள் பார்த்தோம், மயில் பார்த்தோம். டாப் ஸ்லிப்பில் திரும்பி வர்றப்போ தான் நாங்கள் வந்து யானையை பார்த்தோம். அதை காமிக்கிறேன் கடைசியாக வர்றப்போ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வுட் ஹவுஸுங்க. இது ஒரு ஸ்டே மாதிரி. இதுக்கு வந்து 12,000 ருபீஸுங்க இதில் தங்குறதுக்கு. 2 பேர் அலோவ் பண்ணுவாங்களாம். 3 வேளை ஃபுட்டு, அப்புறம் ஜங்கிள் சஃபாரி, அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். இங்கே தங்குறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆப்போசிட்டில் கேண்டீன் இருக்குங்க. அது மாதிரி நம்மளோட சேஃப்டிக்கு கார்ட்ஸும் வந்து இருப்பாங்க. அவங்க தங்குற ரூம் எல்லாமே அங்கே இருக்குங்க. இங்கே வந்து மினிமம் ஸ்டே பார்த்திங்கன்னா 5,900 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பூனக்கடவு டேம் அழகான மலை பின்னணியில் அமைந்துள்ள டேம். ஃபஸ்ட்டு நம்ம பரம்பிக்குளம் ஜங்கிள் சஃபாரியில் பார்த்த ஃபஸ்ட் இடம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் தாங்க, ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. பூனக்கடவு டேம் இங்கே இருக்கிற தண்ணி காண்டூர் கல்வாய் வழி வந்து பவர் ஹவுஸ் கரெக்டாக எடுப்பாங்க. அங்கேருந்து காண்டூர் வாயில் வந்து திருப்பதி மலைக்கு வந்து காங்கேயம் வரைக்கும் போகுது. ஓகே, அந்த அழகான இடத்துல ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு பார்த்தோங்க. நம்ம அவங்களோட வண்டியில் சஃபாரி வந்தோம்னா ஒரு இடத்துலையும் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நிப்பாட்டி நம்மளை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. அங்கேயே சேர்ஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க, அதிலெல்லாம் கூட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு கேரளா பஸ்ஸு பார்த்தோங்க அங்கே. வெள்ளக்காரங்க வச்சதா? எல்லாமே தேக்கு மரம். கன்னிமரம் டீக்கு இதுக்குள்ள போகணுமா? அதான் இதுக்குள்ள போற ரோட்டு 20 minutes to இதுக்குள்ள. இந்த ரோட்டில் போனால் ஒரு 20 நிமிஷ பயணத்தில் கன்னிமர தேக்கு, அதாவது ஒரு 500 வருஷம் பழமையான தேக்கு மரத்தை பார்க்கலாங்க. அது 6-7 பேர் சேர்ந்து அணைக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அது மாதிரி இன்னும் வளர்ந்துட்டே இருக்குன்னாங்க. உலக புகழ்பெற்ற ரெக்கார்ட்லாம் கூட வந்திருக்கு. அந்த மரத்தை வந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு அனுமதி இல்லை நம்ம வண்டியில் போகிறப்போ. நம்ம இந்த வண்டி போக முடியாதுங்க, அது ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப குண்டும் குழியாக இருக்குது. இங்கே வண்டி எல்லாமே ஜீப் இருந்தால் போகலாம். 20 minutes வீட்டில் ஷட்டரில் இப்போ தான் இது கொஞ்சமாக இருக்குது. அதான் புரிஞ்சுது. அதான் மேலே இத்தனோண்டு வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் சில இடங்கள்ல மட்டும் இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த கைடே சொல்லுவார். அதான் நார்மல் குரங்கு. ஹாய் ஹாய். பயமா? நம்பி பூனக்கடவு டேமோட வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்கு. எவ்வளோ தூரம் ஹில் ஏறி வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் ஹில் ஏறி மேலே அந்த மலையும் கீழே அந்த டேமோட வியூ எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த இடம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஓப்பன் பிளேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. வேலி வியூ பாயிண்ட் இதில் பார்க்குறது பள்ளத்தாக்கு தான். சாலக்குடி வரைக்கும் வேலி வியூ பாயிண்ட், அதாவது இங்கேருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்குகள் எல்லாம் பார்க்கலாங்க. அவ்வளவு அழகான ரம்மியமான காட்சிங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது. அந்த பள்ளத்தாக்குகளெல்லாம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துலையும் நிப்பாட்டுவாங்க, நம்ம நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தாலுமே இந்த இடத்துலலாம் நிப்பாட்டி தான் கூட்டிகிட்டு வருவாங்க, பஸ்ஸில் வேனில் வந்தப்போ.
இன்டர்னல் என்ட்ரி பரம்பிக்குளம். மட்டும் எடுத்துருமா? ஓ இன்னும் ஒரு ஏரியா போய் அது என்னெல்லாம் பார்த்தாங்க ரிப்போர்ட். ஓ கேம்ப் ரூம் அது. போய் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க. மயில் 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 அப்பா நில்லுங்க 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 நில்லுங்க. பெரிய ஆண் மயில் கொஞ்சம் ரிவர்ஸ் போங்க. மயில் அப்பா அது தெரியலையா உங்களுக்கு? மயில் ஆண் மயில் ஜூம் பண்ணி எடுத்துருமா. பரம்பிக்குளம் வர போகுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்சரி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி எக்கோ ஷாப்பு, அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கஃபே மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் அவைலபிளாக இருக்குங்க. நமக்கு அங்கே டிக்கெட் வாங்குறப்பே சொன்னாங்க நீங்கள் போகிறதுனா போயிட்டு வந்துருங்கன்னு. ஆனால் என்ன டைப் போட்டிங் பார்த்தீங்கன்னா மூங்கில்ல செஞ்ச படகு தாங்க இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு டிக்கெட் வந்து இந்த இடத்துல தான் வாங்கணும். நாங்கள் வந்து போட்டிங் போகல, ஏன்னா அது வந்து வேறு ரூட்டில் இருந்தது. சரின்ட்டு வந்தோங்க. இங்கே வந்து பரம்பிக்குளம் ஊர் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து சில சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க. இங்கே வந்து சின்னதாக மினி டிஃபன் மாதிரி அது மாதிரிலாம் கிடைக்கும். வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து டேம் பார்த்துட்டு வந்துட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்ததுனால இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஃபஸ்ட்டு டேம் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே நிற்கலை, வர்றப்போ தான் இங்கே நின்று சாப்பிட்டோம். நம்ம பஸ்ஸில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுங்க. இங்கே வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். நம்ம வண்டியில் தான் திரும்ப போகிற மாதிரி இருக்கும், இல்லை நடந்து போகிற மாதிரி இருக்கும். டேமு ஹனிகொம்புன்னு ஒரு ஏசி ரூம் இருக்குங்க. அதுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமு. நம்ம இப்போ டேமுக்கு இந்த வழியில் போகிறோம். மொத்தம் நம்ம இந்த ஜங்கிள் சஃபாரியில் 22 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours டைம் ஆச்சு வர்றதுக்கு மட்டும். அதே மாதிரி போகிறதுக்கு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பரம்பிக்குளம் அந்த இடத்துல இருக்கிற பிடபிள்யூ ஆஃபீஸ், அந்த டேமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான குவார்ட்டர்ஸுங்க. இதாங்க டேம் வந்தாச்சு. இந்த பரம்பிக்குளம் டேம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான டேமுங்க. இது பரம்பிக்குளம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் வந்து கேரளாவில் இருந்தாலும் இந்த டேமோட முழு பராமரிப்பும் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசோட பொதுப்பணித்துறையினால தாங்க மேற்கொள்ளப்படுது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காலத்தில் 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதுங்க. இத்திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நோக்கி பாய்ந்து கடல்ல கலக்கிற ஆறுகளான பெரியாறு, சாலக்குடி, பரம்பிக்குளம் போன்றவற்றின் நீரை திருப்பி கிழக்கு நோக்கி பாய செய்து தமிழகத்தின் பாசன தேவைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட கூட்டு திட்டங்க. இதனால பயன்பெறும் பகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள், குறிப்பா எங்க ஊர் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி தாங்க இந்த அதிக அளவுல பாசனம் மற்றும் குடிநீர் வசதியை இந்த டேம் மூலமா பெறுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதாங்க அங்க இருக்கிற மூங்கில் படகுலாம் பாத்தீங்களா, இது மாதிரி படகுல தான் கூட்டிட்டு போவாங்க போட்டிங். அந்த பக்கம் இருக்கும் அதுக்கு ரூட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தங்க, ஒரு குட்டியா என்னமோ தெரிஞ்சுது அந்த இது தண்ணி வர இடத்துல. என்னடா குட்டியா இருக்குன்னு பார்த்தா குரங்கு நான் சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்க்க சின்னதா தெரியுது, ஆனா அது எல்லாமே குரங்கு தான். சேட்டை செய்யறத வச்சுதான் அது குரங்குன்னு. இல்லைன்னு என்னடா குட்டியா இருக்கேன்னு பார்த்தா எல்லாமே குரங்கு தான். எங்க ஊர் தண்ணீர் தேவைக்கும் பாசன வசதிக்கும் ஆதாரமாக இருக்கிற பரம்பிக்குளம் டேமை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு 21 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலியில் எல்லாருமே பிடபிள்யூடி ஒர்க் பண்ணவங்க, மாமனார் சின்ன மாமனார் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட்லாம் சின்ன வயசுலேயே வந்து பார்த்துருக்கறதுனால அங்கே என்ன இருக்குன்னே என்னை கூட்டிகிட்டு வரல. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பிங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தது. எனக்கு இந்த நினைவுகளை நம்ம கேமராவில் பதிவு பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன இறங்க வேண்டியது தான். என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தாங்க, யானையை பார்க்கல அப்படின்னு. ஆனால் டாப் ஸ்லிப்பில் பார்த்தோம் அதையும். கப்பல் டான்ஸ் ஆடுற இடம். பழங்குடியினர் டெய்லி ஈவினிங் ஒரு 10 பேர் குறைஞ்சது இருந்தால் டான்ஸ் ஆடுற இடம். உட்காந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் மரத்துலேயே சேர் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். நல்ல வேலை கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே எடுத்து வந்தேங்க. கைடு வருவார் நமக்கு தெரியாது, ஆனாலும் அவருக்குமே போதுமானதாக இருந்தது. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து டாய்லெட் வசதியும் இருக்குங்க. நீட்டாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஏதோ வித்தியாசம். அந்த வால்பாறைக்கு இப்போ வரைக்கும் டாய்லெட் கட்டலை. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதான் பழங்குடியின மக்கள் வாழ்கிறோம். உங்களுக்கு சங்கேத பாஷைலாம் தெரியும்ல,
அந்த சொல்லி சொல்லி வரவங்கய்யா. கூப்பிடுறாங்க, நம்ம போயிட்டு வந்து யானை பார்க்கல, காட்டெருமை, புலியெல்லாம் பார்க்கவே இல்லை நாங்கள். நமக்கு என்ன இந்த இடமே நிறைவா இருக்கு. ஆமாம், அது கரெக்டு தான். இல்லை அது கரெக்டு தான். இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதே பெரிய சந்தோஷம் தான். செகண்ட் டைம் வந்து ஒரு 5-6 மான் பார்த்தோங்க. ரோடு கிராஸ் பண்ண வந்தது எங்கள் வண்டியை பார்த்தோன்னே வேகமாக உள்ளே ஓடிருச்சு. மொத்தம் நாங்கள் 3 தடவை அன்னைக்கு மான் கூட்டத்தை பார்த்தோம். அவரை இறக்கி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு எக்கோ ஷாப் இருந்ததுங்க. அங்கே நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் தேன், அப்புறம் வந்து நிறைய கீ செயின், அது மாதிரி சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாமே நேச்சுரல். சாண்டில் இதில் தயாரிக்கிறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிற மேக்னெட் மாதிரி, அது மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஓ, அதெல்லாம் என்ன ஆயில்? என்ன வர செல்லில் இது வந்து சாண்டில், இது நீம், இது பப்பாயா, இது ரோஸ். ஓ, இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்க, கண்டிப்பாக வாங்கலாம். இதன் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இல்லைங்களா. அதனால் நானும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதெல்லாம் தாங்க நான் வாங்கின ஐட்டம்ஸ். அந்த ஷாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தங்குற அந்த ஸ்டே எல்லாம் இருக்குங்க. 5900, 6900ன்னு. எங்கள் கூட நாங்கள் டிக்கெட் வாங்குறப்ப நிறைய பேர் வந்தவங்க இதுக்குள்ளே தான் போய் தங்குறதுக்கு டிக்கெட் வாங்கினாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருமே அங்கே தாங்க இருக்குது. சரின்னு நாங்கள் அப்படியே திரும்பி வந்துட்டோங்க. வர்ற வழியில் தான் வந்து டாப் ஸ்லிப்பில் யானையை பார்த்தோம். நல்லா பெரிய தந்தம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே பயங்கரமாக ஜைஜான்டிக்காக இருந்ததுங்க. ஒரே ஒரு யானை வேறு நின்றுட்டு இருந்தது. எங்கே பார்க்காமையே போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து எப்படியோ பார்த்துட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஒத்த யானையாக வேறு நிற்கிதுன்னு சொல்லிட்டு நின்று வண்டிக்குள்ளேயே இது இறங்காமல் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். கொஞ்சம் வேகமாக நடந்து வர மாதிரி இருந்துச்சு. பயந்துட்டு போதும் நம்ம வீடியோ எடுத்ததுன்னு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஒன்று 2 4 9 10 இருக்கு மான். கொம்பு வச்ச மானா இருக்குது எல்லாம். இந்த இடமெல்லாம் தான் மாவளங்கள் இடமாடும் போது போட்டுருவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த இடம். இங்கே தாங்க சாயந்தரத்தில் ஒரு 10-11 மான் இருந்ததுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணுற வேன் கூட இருந்தது. அதையும் பார்த்தோம். எலிஃபண்ட் ரெஸ்கியூ வெஹிக்கிள் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற வண்டி எப்படி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மைலுங்க. ரொம்ப நேரம் பொறுமையாக ரோட்டில் நடந்து போய் புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அங்கே வந்து அந்த டாப் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து உள்ளே போகிறதுக்கு எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, 4 மணி மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலுமே அது போல் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தோம்னா அது ஒன்றும் பண்ணுறதில்ல. அழகாக போஸ் கொடுத்தது சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோம். ஒரு 1 டே ட்ரிப்புக்கு ஏற்ற பிளேஸ், சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த டாப் ஸ்லிப் மற்றும் பரம்பிக்குளம். இங்கே வந்து நீங்கள் தங்குறதுக்கோ இல்லை ட்ரெக்கிங் போகிறதுக்கோ ஆசைப்பட்டால் கூட அதுக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து எல்லா வகையிலும் சூப்பரான பிக்னிக் ஸ்பாட்னா இந்த இடத்த சொல்லலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போச்சு, ஆனால் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.